ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி ஸ்வேதா கிட்ட சவால் விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்துருவாங்க. அங்கே மலரும் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வருவாங்க. அதை பார்த்த பாரதி என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மலர் வந்துட்டு, இல்லை எப்போயுமே ஆஃபீஸ்க்கு நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன், இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்போவுமே இப்படி தானா அப்படின்னு வந்துட்டு மலர்கிட்ட பாரதி கேட்பாங்க. மலரும் ஆமான்னு சொல்லிட்டு ஸ்வேதா அவங்க 2 பேர் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதுக்காகன்னு பாரதி கேட்கும்போது, நீ ஆஃபீஸ்க்கு வந்தனாலே 50 லட்ச ரூபா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ற எல்லாத்தையுமே நீ கண்டுபிடிச்சி சொல்லிட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே, பின்ன பாஸ் ஆச்சு, அவங்களுக்கு கோபம் இருக்க தானே செய்யும், அது அவங்களோட பணம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மலர் வந்துட்டு, இந்த கம்பெனியோட பாஸ் வந்து ஆதி சார் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு வேலையை பாருன்னு சொல்லும்போது உடனே மலர் வந்துட்டு, இங்கே பார் பாரதி, நான் சொல்கிற மாதிரி பண்ணேன், ஆதி சார் உன் மேலே உயிராக இருக்காரு, நீ உங்கள் ஹஸ்பண்டை கூட விட்டுட்டு ஆதி சாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்டு பாரதி, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பேசுறது சரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மலர் வந்துட்டு, நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இப்போ பாரு ஆதி சார் ஆஃபீஸ்க்கு வந்தால் உன்னை சைட் அடிச்சுட்டு போகாமல் இருக்க மாட்டார் பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஆதி வருவாங்க. பாரதியை பார்ப்பாங்க. இதை பாரதி பார்த்துட்டு, இவ வேற நோட் பண்ணுறாளே அப்படி வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதி பாட்டுன்னு உள்ளே போயிடுவாங்க. உடனே மலர் பாரதி கிட்ட, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல பற்றியா, ஆதி சார் உன்னை தான் சைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு, இதை நம்ம முதல்ல ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அங்கே ஒருத்திக்கிட்டேருந்து தப்பிச்சு இவக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ மலர் வந்துட்டு, இங்கே பார் பாரதி, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஆதி சார் கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுக்குறோம், அவர் அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டாருன்னு வச்சுக்கோ, அவர் உனக்கு மேலே ஏதோ ஒரு சைட் அடிச்சுட்டு தான் இருக்காரு, உன் மேலே விருப்பத்தில் இருக்காருன்னு ஒரு அர்த்தம். அப்படி இல்லாமல் அந்த சாக்லேட்டை வாங்கி கீழே வச்சாருன்னா உன் மேலே எதுவும் இல்லை நம்ம நினச்சிக்கலாம், முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. உடனே மலர் வந்துட்டு, இல்லை இன்னைக்கு இவளோட குழந்தைக்கு பர்த்டேவான், அதனால சாக்லேட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்வாங்க. ஆதி பாரதியை பார்த்துட்டு, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி அப்படியே பிரித்து சாப்பிடுவாங்க. உடனே பாரதி மனசுக்குள்ளே, ஐயோ அதை ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்க ஆதி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆதி அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அதை அப்படியே பாதி வந்து பாரதி கிட்ட கொடுப்பாங்க. இதை பார்த்த மலர் வந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டு பாரதியை வெளியே கூப்பிட்டு வந்துட்டு, நான் தான் உங்ககிட்ட சொன்னல ஆதி சார் உன்னை சைட் அடிச்சிட்டு இருக்காருன்ட்டு, பத்தியா எம்டி சாருக்கு உன் மேலே ஒரு கண் இருக்குன்றது இப்போவாச்சும் உனக்கு புரியுதா அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி, எதுக்கடி நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காது, எனக்கு கோவம் தான் வருது, என்னால் உன்னை திட்டக்கூட முடியவே இல்லை, தயவு செஞ்சு சொன்னால் கேளு அப்படின்வாங்க. அதை கேட்ட மலர் வந்துட்டு, இல்லை இது இப்படியெல்லாம் விட முடியாது, நம்ம இன்னொரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை மலர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, சரி நீ ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க, நம்ம வேணா இன்னொரு டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாமான்னு கேட்கும்போது அப்போ மலர் வந்துட்டு, பார்த்தியா நீயே என்னோட வலிக்கு வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே பாரதி வந்துட்டு, இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆதி வெளியே வருவாங்க. அதை மலர் வந்து நோட் பண்ணுவாங்க. என்ன நீங்கள் 2 பேரும் சாப்பிட போலியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மலர் வந்து, நான் லஞ்ச் கொண்டு வந்துட்டேன், பாரதி தான் லஞ்ச் கொண்டு வரல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது ஆதி வந்துட்டு, நானும் எனக்கு லஞ்ச் வரதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்வாங்க. உடனே மலர் வந்துட்டு, நீங்கள் போங்க சார், உங்களுக்கு லஞ்ச் வந்து நான் உள்ளே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆதியும் உள்ளே போவாங்க. உடனே மலர் வந்து பாரதி கிட்ட, இப்போ ஆதி சாருக்கு நீ லஞ்ச் கொண்டு வரலன்னு தெரிஞ்சிடுச்சு, அவர் என்ன பண்ணுறாருன்றத நம்ம பார்க்கலாம், இதுதான் நான் உனக்கு வைக்கிற டெஸ்ட். பாரதி மலர் கிட்ட, ஒன்றும் நடக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு, இன்றைக்கி எம்டி சார் நம்ம எல்லாருக்குமே வந்து பிரியாணி ட்ரீட் வச்சுருக்காங்க, அது எல்லாமே கேன்டீனில் இருக்குது, எல்லாருமே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே மலர் வந்துட்டு, பாத்தியா பாரதி, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எம்டி சார் நமக்கு ட்விஸ்ட் வச்சுட்டாரு, அவர் உனக்கு எதுனா சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாருன்னு பார்த்தேன், ஆனால் அவர் வந்து அது எதுவுமே பண்ணாமல் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்க்குமே வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு பார்த்தியா, அப்போ உன் மேலே அவர் எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, கொஞ்சம் நான் கன்சிடர் பண்ணேன்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதி, நீ தேவையில்லாமல் ஓவராக பேசிகிட்டு இருக்க, அமைதியாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட போயிட்டு திரும்பவும் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆதியை வெளியே வருவாங்க. பாரதியை பார்த்துட்டு உள்ளே போவாங்க. அப்போ மலர் வந்து, இங்கே பாரு பாரதி, இதை இப்படியே நம்ம விடக்கூடாது, முளையிலேயே நம்ம கிள்ளி எரிஞ்சிடணும், பார்த்தியா காலையில் சாக்லேட் கொண்டு போய் கொடுத்தோம், அந்த சாக்லேட்டை வந்து அவர் உங்ககிட்ட கொடுப்பாருன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, அது எனக்கு எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டாக இருந்தது, அதுக்கப்புறம் நீ சாப்பாடு கொண்டு வரலன்னு உனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்ருக்காரு, இதெல்லாம் நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட பாரதி, பின்ன எனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அது சரியாக இருக்குமா, அவர் ப்ரொமோஷனுக்காக எல்லாருக்கும் எதுனா வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட்டு, நீ என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மலர் அவங்க ஃபோனில் இருந்து கால் பண்ணுவாங்க. அப்போ பாரதி, எதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை இப்போவே நீ ஆதி சார் கிட்ட போயிட்டு, உங்கள் மனசில் நான் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு வந்து அவருக்கு தெளிவாக சொல்லிட்டு வா, ஏன்னா இதெல்லாம் ஆரம்பத்துலேயே சொன்னால் நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீ ஃபோனை அட்டென்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே
போய் ஆதி சார் கிட்ட பேசணும், நீ அவங்க என்ன பேசுகிறன்றத நான் இங்கே கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பாரதி தயங்கும்போது, தயவு செஞ்சு போ பாரதி அப்படின்வாங்க. பாரதியும் உள்ளே போவாங்க. பாரதி வந்துட்டு, என்ன பாரதி வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, இல்லை சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்வாங்க. அப்போ ஆதி பார்த்தீங்கன்னா பாரதியை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு பக்கத்தில் போயிட்டு, என்ன பாரதி விஷயம் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. இல்லை சார், காலையில் வந்து நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தேன், அந்த சாக்லேட்டை நீங்கள் எனக்கு பாதி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, அதுவா, எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்காது, அதனால தான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சார், அதை கூட விடுங்க, நான் சாப்பாடு கொண்டு வரலன்னு நீங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே பிரியாணி வாங்கி கொடுத்தீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, பின்ன எப்படிங்க ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சாப்பிடாம இருந்தால் அதான் எல்லாருக்குமே பிரியாணி வாங்கி கொடுத்தேன், இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதில் இங்கே மாலரும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆதி பார்த்தீங்கன்னா அப்படியே பாரதியை கட்டி பிடிச்சிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் ரெண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.